நான் ரொம்ப சாஃப்ட் பேசிக்கா. நான் என்ன சொல்ல போனா பஞ்சு, மல்லிகைப்பூ அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஆனா இப்போ உங்க கையில கொடுக்குற மல்லிகைப்பூ இப்படி நீங்க வச்சீங்கன்னா அது அழகு. ஓன்னு கசக்குனா என்ன ஆகும்? இந்த சொசைட்டி ரொம்ப மோசமான சொசைட்டி. இங்க நம்ம வாழணும். இங்க வாழணும்னா நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணணும். இந்த ஃபேஸ் பண்ற யாருமே நான் நல்லவங்கன்னு சொல்லவே மாட்டேன். இப்ப நான் எப்படி போறேன், நான் கரெக்டா போறேனா, நான் கரெக்டா பண்றேனா, நம்ம இதுல இருந்து மூவ் ஆகும். வீட்டுக்குள்ள உட்காந்து சமைக்கிற பெண்களுக்கு எவ்வளவு பயம் இருக்கு தெரியுமா? புருஷனை பார்த்து பயப்படுறாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் எதுக்கு பயப்படணும்? நான் சமைக்கிறேன், நீங்க சாப்பிட்றீங்க. உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா பரவாயில்ல, சொல்லுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன். ஐயோ எங்க அம்மா திட்டுவாங்களா, என் மாமியார் திட்டுவாங்களா, இந்த பயம் இருக்குல்ல, அவங்கள பொய் சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் ரேகா நீ கருப்பா இருக்கேன்னு சொன்னப்ப நான் கிட்டத்தட்ட மாசக்கணக்கில் அழுதுருக்கேன். என்னோட சைல்ட்ஹுட்ல எனக்கு கருமின்னு பேர் இருக்கு, கருங்குயில்னு பேர் இருக்கு. நம்பவே முடியலையே பார்த்தா. ஸோ பொதுவாகவே விமனுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஹாரஸ்மெண்ட்ன்றது ஸ்டார்ட் ஆயிடுது சொசைட்டியில். ஹராஸ்மெண்ட்ங்கிறது இப்படி தான் இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது. எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப சின்ன, அந்த குழந்தைக்கு விவரம் தெரியாத காலகட்டத்துல இருந்தே இருக்கும். இன்னும் கிராமங்கள் எல்லாம் இன்னும் கொடுமையாகவே இருக்குங்க. அதாவது என்னன்னா, என்னோட வயதுட்பட்ட பெண்கள், எங்கள் அம்மா வயதுட்ட பெண்கள், என் பாட்டி வயதுட்பட்ட பெண்கள் எல்லாமே இன்னைக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, சொல்ல முடியாமல் இருக்காங்க. நான் ஹீரோயின் ஆகணும்னா நீங்கள் சொன்ன அதே நானும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும். அல்லது ரேகாவா இல்லாமல் இந்த இடத்துல வேற ஒரு பொண்ணாக இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், ஏன்னா ஒரு பாலியல் தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அது யாரோ ஒருத்தரால் உந்துதல் பண்ணி அங்கே தள்ளிவிடப்பட்டது. அவங்க ஆசைப்பட்டுலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜென்ரலாக ஆக்டிங் கேர்ள்ஸ்க்கு நல்ல கரியர் நினைக்கிறீங்களா? அதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமாக கிடையாது. கிடையாதா? ஆக்டிங் எந்த வே ஆஃப் ஆக்டிங் கொடுத்தாலுமே அதில் ப்ராப்ளம் தான். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மூவி வேர்ல்ட் மீடியா அண்ட் நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான பர்சனாலிட்டி இருக்காங்க. எஸ், தி போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ரேகா நாயர் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஸோ வாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க தான் சொல்லணும். நல்லா இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ எல்லா விஷயங்களும் நல்லா போயிட்டு இருக்கு. லைஃப் இப்ப எப்படி டாப் கியர்ல போயிட்டு இருக்கா? எப்பவுமே டாப் தான். எப்பவுமே டாப் தான். சூப்பர். 4th கியர் 5th கியருக்கு எடுக்கிறதே கிடையாது. எப்பவுமே ஜாலியா போயிட்டு இருக்கு. சோ ரேகா நாயர்னாலே அப்படியே ஒரு ஃபயரா பயங்கரமா இருக்கீங்க. எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கீங்க? சீக்ரெட் என்ன? ஃபர்ஸ்ட் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ரேகா நாயர் அப்படிங்கறதை விட ரேகான்னு கூப்பிடுறதா நான் ரொம்ப விரும்புறேன். ஏன்னா நான் நாயரான்னு எனக்கே தெரியாது. ஸோ அதனால அது ரொம்ப ஹாப்பி. ஃபயர் நிறைய அடி வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பத்தும்ல, அதான். ஓ அப்படியா? அப்படிதான் நீங்க ஃபயர் ஆயிட்டீங்க? அப்படிதான் ஃபயர் ஆயிட்டேன். உங்களை பார்த்தாலே நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு தைரியம் வரும் நேச்சுரலா. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி. எங்களுக்கு தெரிஞ்சு, மீடியாக்கு தெரிஞ்சு ரேகா நாயர்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். ஏதாவது ஒண்ணுன்னா கோவப்படுவாங்க, இல்லைன்னா அடிச்சிருவாங்க, அப்படிதான் தெரியும். பட் எங்களுக்கு எல்லாம் தெரியாத இன்னொரு பக்கம் இருக்கா? நான் ரொம்ப சாஃப்ட் பேசிக்கா. நான் என்ன சொல்ல போனா பஞ்சு, மல்லிகைப்பூ அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஆனா இப்போ உங்க கையில கொடுக்குற மல்லிகைப்பூ இப்படி நீங்க வச்சீங்கன்னா அது அழகு. ஓன்னு கசக்குனா என்ன ஆகும்? அந்த ஒரே ஒரு மல்லிகைப்பூ நீங்க கசக்குனா கூட இந்த விரல்கள் வெளியே, அதோட இதழ்கள் வெளியே ஆரம்பிச்சிடும். அந்த இதழ்களா வெளியே வந்தவ தான் நான். ஓகே, என்னை கசக்காரீங்களா, என்னை நீங்க காயப்படுத்துறீங்களா, என்னை நீங்க தண்ணியில போடுறீங்களா, என்னை நீங்க தீயில போடுறீங்களா அப்படின்னு நானே என்னை டெவலப் பண்ணி, இந்த சொசைட்டி ரொம்ப மோசமான சொசைட்டி. இங்க நம்ம வாழணும். இங்க வாழணும்னா நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணணும். இந்த ஃபேஸ் பண்ற யாருமே நான் நல்லவங்கன்னு சொல்லவே மாட்டேன். அதே சமயத்துல எல்லாருமே துரோகிகளாகவும் எல்லாருமே கெட்டவங்களாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப நான் எப்படி போறேன், நான் கரெக்டா போறேனா, நான் கரெக்டா பண்றேனா, நம்ம இதுல இருந்து மூவ் ஆகும். ஏன் தைரியமா இருக்கக்கூடாது? இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தைரியமா இருக்கீங்க, போல்டா இருக்கீங்க. நான் போல்டாலாம் இல்லை, தைரியமா எல்லாம் இல்லை. எல்லாரும் பொய் சொல்றாங்க, நான் உண்மையா இருக்கேன். எல்லாரும் மறைச்சு வாழ்றாங்க, என்னால மறைக்க முடியல. எல்லாரும் யாருக்கோ ஒருத்தரை உங்களை ஏமாத்துறான்னு நினைச்சிட்டு தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க. எனக்கு என்ன ஏமாத்த பிடிக்காது. நான் அழகா இல்லைன்னா இம்மிடியட்டா நான் பார்லர் போயிடுவேன். இன்னைக்கு எனக்கு என்னோட ஐப்ரோ 2 லைன், ஒரு 2 முடி வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இம்மிடியட்டா பார்லர் போய் அதை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். எனக்கு அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இன்னொருத்தவங்க சொல்ற அளவுக்கு நான் என்னை வச்சுக்க மாட்டேன். நான் எடுத்தேன்.
ஹேர் கட் பண்ண சில பேர் நானும் ஹேர் கட் பண்ணவே இல்லையே. நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லுவோம்ல, நல்லா படிச்சுட்டு வந்து படிக்கவே இல்லைப்பான்னு எக்ஸாம் நான் படித்தேன்டி, எழுதினேன், பாஸ் ஆகிட்டேன். நான் படிக்கல, எழுதலை, பாஸ் ஆகலை. இது வந்து மற்றவங்களுக்கு போல்டாக தெரியுது, அவ்வளோதான். பட் நான் என்னோட ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத உண்மையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். நீங்கள் அழகா இல்லை, ஏன் நீங்கள் இன்னும் உங்களை டெவலப் பண்ணிக்கூடாது அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கு அது தோணுது. மேபி நீங்கள் டெவலப் பண்ணலாமே. ஒரு சரியே இல்லாமல் குளிக்காமல் ஒரு குழந்தைவள என்ன மகாராணி மாதிரி இருக்கீங்கிறது நான் சொல்கிறது பொய். நிச்சயம் அந்த குழந்தைக்கும் பொய். ஆண்டி நான் குளிக்கவே இல்லை, என்ன போய் இப்படி சொல்கிறீங்களே. எனக்கு அந்த பொய் சொல்ல தயார் இல்லை. ஏன்னா அது எனக்கு ஒரு குற்ற உணர்வு, அந்த குழந்தைய பார்த்து நம்ம அப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு. அப்போ நம்ம அதை டெவலப் பண்ணலாம், நல்ல விஷயங்கள் சொல்லலாம், மற்றவங்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம். இண்டஸ்ட்ரிக்கு வரவங்களா இருக்கட்டும், சினிமான்னு இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இன்னைக்கு ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே உட்காந்து சமைக்கிற பெண்களுக்கு எவ்வளோ பயம் இருக்குது தெரியுமா? புருஷனை பார்த்து பயப்படுறாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் எதுக்கு பயப்படணும்? நான் சமைக்கிறேன், நீங்கள் சாப்பிட்றீங்க. உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா பரவாயில்ல, சொல்லுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன். ஐயோ எங்கள் அம்மா திட்டுவாங்களா, என் மாமியார் திட்டுவாங்களா, இந்த பயம் இருக்குல்ல, அவங்கள பொய் சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கும், அவங்கள இழக்க வச்சுக்கிட்டே இருக்கும். தன்னைத்தான் இழந்து ஒரு வாழ்க்கையா அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அது தேவையில்லைன்னு தோணும். ஸோ நானாக இருக்கேன், என்னை சுற்றி யாருமே கிடையாது. என்னால் தமிழ்நாட்டில் மொத்த உலகத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. அதனால ஐ எம் ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி போல்டா இருக்கிற விமனுக்கு ஜென்ரலாகவே நிறைய கிரிட்டிசிசம் வரும் உலகத்துல, சொசைட்டி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இமோஷனலி உங்களை எப்படி நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறீங்க? கண்டுக்கிறது இல்லை. ஃபர்ஸ்டெல்லாம் ரேகா நீ கருப்பாக இருக்கேன்னு சொன்னப்போ நான் கிட்டத்தட்ட மாசக்கணக்கில் அழுதுருக்கேன். என்னோட சைல்ட்ஹுட்ல எனக்கு கருமின்னு பேர் இருக்கு, கருங்குயில்னு பேர் இருக்கு. நம்பவே முடியலையே பார்த்தா. இப்போ நான் நிறைய நாட்கள் ஓடுது, நிறைய க்ரீம்ஸ் தேய்க்கிறோம், நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய மேக்கப் போடுறோம், நிறைய ஜூஸ் குடிக்கிறோம். என்னோட லைஃப் ஸ்டைலே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக மாறிடுச்சு. நான் அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன், மைதா சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி இருக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறேன். இன்னைக்கு அதாவது எப்போவுமே குழந்தைக்கும் நம்ம வளர்றதுக்கும் ஒரு ஸ்கின் டோன் நிச்சயமாக சேஞ்ச் ஆகும். ஆனால் நான் எப்படி சொல்றது, இந்த மைக்கு கலர்ல இருந்தேன், பியூர் பிளாக்ல இருந்தேன். எனக்கு பேரே கருப்பு. என்னோட முகம், அதாவது என்னோட முடி செம்பட்ட கலர்ல தெரியும், முகம் கருப்பா தெரியும். ஸோ நான் வளர்ந்த ஊர்கள் எல்லாம் என்னை கூப்பிடுறது, என்னடி கருப்பி, கருங்குயில் போகுதுரா அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, 6th or 7th ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி கொடுறா அப்படிலாம் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு. அதெல்லாம் ஒரு காலத்துல கேட்டு அழுதுருக்கேன். நான் ஏன் கருப்பா பிறந்தேன்? ஏன்னா எங்க அம்மா அப்படியே அவ்வளோ அழகா ஒயிட்டா இருப்பாங்க, பால் கூட அந்த ஒயிட்ல அப்படி இருப்பாங்க. எங்க அப்பா அப்படியே ஆப்போசிட்டு, பார்த்திபன் சீதா மாதிரி தான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த ஃபேமிலி அந்த காலத்துல எப்பவுமே சொல்லக்கூடியது. இதெல்லாம் கேட்டு நம்ம இப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம்னு ஒருத்தவங்க சொல்லி 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 ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் சொல்லுவீங்கடா. கம்மல் போட்டாலும் சொல்லுவீங்க, கம்மல் போடலினாலும் சொல்லுவீங்க, ட்ரெஸ் போட்டாலும் சொல்லுவீங்க, ட்ரெஸ் போடலினாலும் சொல்லுவீங்க, சாப்பிட்டாலும் சொல்லுவீங்க, சாப்பிடாட்டியும் சொல்லுவீங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்களேன், உங்க சொல் எனக்கு எதுக்குமே காயம் இல்லை அப்படின்னு ஒரு காலேஜ் படிக்கும் போதே நான் அந்த மெச்சூரிட்டிக்கு வந்துட்டேன். என்ன வேணாலும் சொல்லுங்க, எப்படி வேணாலும் பண்ணுங்க, நான் வாழணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களை பாதிப்புக்குள்ளாகக்கூடாது, உங்களோட மிரட்டலுக்கு நான் ஆளாகக்கூடாது, என்ன நீங்க மிரட்டினீங்கன்னா நான் அதுக்கு மேலே ஏறி நின்று மிரட்டுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு என்னைய டெவலப் பண்ணிட்டீங்க. சமுதாயம் தள்ளி விட்டது தான். இந்த சொசைட்டி தான் என்னை புஷ் பண்ணி நீங்க ஒரு வாட்டர்ல கொண்டு போய் முக்கி உங்களை எடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், 10வது முக்கல நான் தயாராயிட்டேன், நீ முக்கடா 100 வாட்டி அப்படி. ஸோ அதான் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டாங்க அவங்களே. அஃப்கோர்ஸ். ஸோ பொதுவாகவே விமனுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஹாரஸ்மெண்ட்ன்றது ஸ்டார்ட் ஆயிடுது சொசைட்டில. எந்த இடத்துல போனாலும் அவங்க ஒரு பலிகடாவாகுறாங்க. ஹராஸ்மெண்ட்ங்கிறது இப்படிதான் இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது. எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப சின்ன, அந்த குழந்தைக்கு விவரம் தெரியாத காலகட்டத்துல இருந்தே இருக்கும். இப்ப நம்ம மாமா நம்மளை மடியில தூக்கி வைக்கிறது, அக்கா பொண்ணுன்னு தூக்கி வைக்கிறாங்களா, இல்லை அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற ஒரு இச்சையினால தூக்கி வைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. அந்த வயசுல இருந்தே இருக்கு. இன்னைக்கு சோஷியல் மீடியா வளர்ந்ததுனால எல்லாருக்கும் இருக்கு. இன்னும் கிராமங்கள் எல்லாம் இன்னும் கொடுமையாவே இருக்குங்க. அதாவது என்னன்னா, என்னோட வயதுட்பட்ட பெண்கள், எங்க அம்மா வயதுட்ட பெண்கள், என் பாட்டி வயதுட்பட்ட பெண்கள் எல்லாமே இன்னைக்கும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, சொல்ல முடியாம இருக்காங்க. இதை அனுபவிச்சுட்டு சொல்றது ஒரு அசிங்கம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த சொசைட்டி தான் மாறணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, நீங்க சோஷியல் மீடியா எப்படி பாருங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி காட்டுது, எப்படி சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு. இப்போ எனக்கே சொல்லணும்னு நினைச்சா என்னை வேற மாதிரி ஒரு டேக்லைன் போடுறாங்க. அதை பார்க்கும்போது இப்போ என்னோட ஹஸ்பண்டோ, என் பொண்ணோ, என்னோட ஃபேமிலியோ, அல்லது என்னோட ரிலேஷன்ஸோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸோ ஓரளவுக்கு இது அப்படிதான் பேசு அப்படின்னு தண்ணி தொளிச்சு விட்டுருக்கலாம்.
பட் எல்லா ஃபேமிலியும் அப்படி விட மாட்டாங்கல்ல, அல்லது எல்லா ஃபேமிலியும் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. நான் யாருமே இல்லைனாலும் வாழ்ந்துருவேன், பட் அவங்க அப்படி வாழ முடியாதா இருக்கலாம், அவங்களால அப்படி கடந்து வர முடியாதா இருக்கலாம். அவங்க ஒருவேளை ஒரு வார்த்தை சொன்னா தன்னோட உயிரையே பணையம் வச்சுக்கக்கூடிய ஆட்கள் மனநிலை உள்ள பெண்களா இருக்கான். அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். உன்னால முடியலைன்னா பேசாம இருக்கணும். ஆனா எந்த பொண்ணு அந்த பொண்ணோட முகம் தெரியுமாங்கிற அளவுக்கு நோண்டி நோண்டி போடக்கூடாது. எந்த கற்பழித்த ஆண்களையாவது, கற்பழிச்சன்னு கூட சொல்லக்கூடாது, எந்த பாலியல் துன்புறுத்தல் பண்ணின ஆண்களோட புகைப்படமாவது போட்டிருக்காங்களா? இந்த பெண் தான் பாதிச்சுதுன்னு நீங்க போடுறீங்கல்ல, இந்த ஆணால தான் பாதிச்சுதுன்னு இப்போ ஒரு குழந்தை ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுல பீரியடா இருக்கு, நீங்க கிளாஸுக்கு வெளியே உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னீங்க. நீங்க அந்த குழந்தையோட போட்டோ போடணுமா, சொன்ன வாத்தியார் போட்டோ போடணுமா? அது கேர்ள் ஆர் பேபி, சாரி பாய் ஆர் கேர்ள், டீச்சரா இருக்கட்டும் அல்லது மாஸ்டரா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் இந்த ஆள் தான் பண்ணா, இந்த பிரின்சிபல் தான் பண்ணாங்க, இந்த ஸ்கூல் தான் பண்ணுச்சுன்னு ஏன் போடல? இப்போ உங்க ஸ்கூல் பேர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், உங்க டீச்சரோட பேர் உங்க முக்கியம், உங்களோட இன்ஸ்டிடியூஷனுடைய வேல்யூ ரொம்ப முக்கியம். அந்த ஒரு தனிப்பட்ட பெண்ணினுடைய வாழ்க்கை முக்கியம் இல்லைன்னு நினைக்குது இல்ல. சோஷியல் மீடியா நான் போட மாட்டேன், அந்த வாதியார் போட்டோ கூடுறான்னு ஒரே ஒரு சோஷியல் மீடியா சொல்லட்டும், அது பண்ண மாட்டாங்க. டிவி சேனல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நான் சொல்றேன், சேட்டலைட்டா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும், எதுவுமே இன்னைக்குன்னு இல்லை, எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்குல்ல அந்த பெண்ணுக்காக. இப்போ எனக்காக நீங்க குரல் கொடுப்பீங்களா? யாருமே கொடுக்க மாட்டாங்க. ரேகாக்காகன்னு இல்லை, எந்த பெண்ணுக்காகவும் இன்னொரு பெண் கொடுக்கறது ரொம்ப ரேர். உனக்கு தெரியுமா அவளை பத்தி, நீ ஏன் போற, நம்ம மனசே நம்ம கிட்ட சொல்லிடும். அதனால தெரியாத விஷயத்துக்கு நம்ம பேசுறது இல்லை. ரெண்டாவது, தெரிஞ்ச விஷயத்த பேசினா கூட என்னையே கூப்பிட்டு கேட்டவங்களா இருக்காங்க, நீங்க எதுக்குங்க உங்களுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு. ஓகே, நம்ம ஒரு கட்டத்துல காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். ஸோ இன்னைக்கு சொசைட்டி அப்படிதான் இருக்கு. அதனால இந்த வயசுல பண்ணவங்க இப்படி பண்ணவங்க அப்படிலாம் இல்லை, எல்லா ஏஜ்லயுமே அனுபவிக்கிறாங்க. இது ஒரு அசிங்கம் இல்லை, இந்த வழி நான் ஏன் சுமக்கணும்னு நினைச்சவங்க வெளியே வருவாங்க. இல்ல இந்த சொசைட்டிக்காக வாழணும்னு நினைச்சு இன்னும் வாழ்றாங்க. 60-70 வயசு பாட்டி எல்லாமே இன்னுமே வித்தியாசமான ஹராஸ்மெண்ட்ல இருக்காங்க. 3 வயசு குழந்தையும் வித்தியாசமான, அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு இதுதானா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ரொம்ப கஷ்டமான ஒரு உலகம் தான் இது. பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கும் அதே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா பெண்களுடைய விஷயம்னு வரும்போது மிக வேகமா கொடி தூக்கிடுறாங்க, ஆம்பளைங்களை கண்டுக்காம விட்டுறாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில ஜென்ரலாவே விமனுக்கு இந்த காம்ப்ரமைஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப காலமாவே. நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசியும் இருக்காங்க. சின்ன திரை லைஃப் எப்படி இருக்கு, அங்கேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா, நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படி வரும்போது அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? மீடியாக்காகன்னு இல்லை, எனக்கு எந்த இண்டஸ்ட்ரியிலுமே எனக்கு அந்த மாதிரி என்னை யாருமே எங்கேயுமே கூப்பிட்டது கிடையாது. எதுக்காகவுமே இல்லை, அது டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது எனக்கு தெரிந்த தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி என்கிட்ட யாருமே அட்வைஸாக பேசுவாங்க, அட்வைஸாக கேட்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வேர்டு என்கிட்ட யாரும் கேட்டதில்லை. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்குது, நம்ம தான் முடிவு பண்ணணும். நான் ஹீரோயின் ஆகணும்னா நீங்கள் சொன்ன அதே நானும் பண்ணியிருந்திருக்கலாம், பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும். அல்லது ரேகாவா இல்லாமல் இந்த இடத்துல வேற ஒரு பொண்ணாக இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட. ஏன்னா ஒரு பாலியல் தொழில் செய்யறாங்க அப்படின்னா அது யாரோ ஒருத்தரால் உந்துதல் பண்ணி அங்கே தள்ளிவிடப்பட்டது, அவங்க ஆசைப்பட்டுலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்காக நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னோட வயிற்று பசியை தீக்கிறதுக்கு எனக்கு வேற மருந்து தெரியல அல்லது வேற வேலை தெரியலன்னாங்க. நான் அவங்கள தெய்வமாக தான் பார்க்குறேன். சில நேரங்களில் என்னோட காரில் அவங்கள கூட்டிகிட்டு போகணுன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன், அதனால் எனக்கு கெட்ட பேர் வரணும், அது ஒரு கெட்ட பேரே கிடையாது. திருநங்கைகள், எனக்கு அவ்வளோ திருநங்கை தோழிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 80% பெண்கள் உழைச்சு அவங்க சொந்த காலில் நிற்கக்கூடிய திருநங்கைகள் இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு 10% பாலியல் தொழில் செய்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய திருநங்கைகளும் எனக்கு தோழியாக இருக்காங்க. நான் 2 பேரும் இப்படி தான் பார்க்குறேன். என்னால் இப்படி பார்க்க முடியல. ஏன்னா இந்த சமூகம் அவர்களுக்கு கொடுத்த வேலை அது. எனக்கு நடிகையாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு டீச்சராக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டீச்சர் தொழிலெல்லாம் சரியில்லை வாடி அப்படின்னு அவங்கள கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா? அவரவருக்கு கடவுள் அல்லது இயற்கை அல்லது இந்த பிரபஞ்சம் என்ன கொடுத்துருக்கோ அதை அவங்க பண்ணுறாங்க. எந்த தொழிலும் தெய்வமே என்னை பொறுத்த வரைக்கும். அதை நீ ரசித்து பண்ணுறியா, பிடிச்சி பண்ணுறியா? ஏன்னா எனக்கு தெரியும், மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூல் இருக்கும், சாட்டர்டே சண்டே லீவு, 9 to 5 தான் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கூல் படிக்கும்போது நீ எல்லாம் நல்லா படித்து ஒரு டீச்சர் ஆகிடு இவ்வளோ ஜாலின்னு. ஆனால் இன்னைக்கு ஒரு டீச்சரோட வேலை ஹாலிடேஸ்லேயும் அவங்க வேலை பார்க்குறாங்க. எந்த டீச்சரும் 9 to 5 கிடையாது, 8 9 அவங்க வீட்டுக்கு வந்து சேருக்கு 10 ஆகுது. அவங்களோட பேப்பர்ஸ் கரெக்ஷன் இருந்து, அவங்க விசிட்டர்ஸ் இருந்து, அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்லாம் சாதாரணமாக
அசால்ட்டா 7 நாளும் வேலை பார்க்குறாங்க, 365 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்போ அது பொய் தானே. அது மாதிரி அந்தந்த வேலைகள் அவங்களும் கொடுக்குறாங்க, அந்தந்த வேலைகளை அவங்கவுங்க சரியாக செய்கிறாங்க, எது அவங்களுக்கு தேவைன்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வீட்டில் இருக்குது ஒரு மாமனாரால் மருமகள் பயங்கரமாக துன்புறுத்தப்படுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வாழ்கிறாங்க. பிரதர்ஸு ஒரு ஒய்ஃபாக இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்களோட சின்னவரோ பெரியவரோ அண்ணனோ தம்பியோ இதெல்லாம் இந்த குடும்பங்கள் நடக்குது. அப்போ ஒரு குடும்பத்துல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹை இண்டஸ்ட்ரி நம்ம மீடியா தான் சொல்றோம், அந்த இடத்துல வரைக்கும் இருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. இது இல்லாததுன்னு இல்லை. இப்போ நீங்க என்கிட்ட கவுன்சிலிங் யாராவது வரும்போது அதை சொல்லுவாங்க, நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இருக்கு, இது எப்படி நான் வந்து ஃபேஸ் பண்றது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லைஃப்லன்னு சொல்லும்போது எனக்கு அட்வைஸ் தான் பண்ண முடியும். பட் அதுல இருந்து வெளியே வானா நீ தான் வெளியே வரணும். நான் வெளியே வான்னு சொன்னா என்ன இவ இப்படி சொல்றான்னு சொன்னவங்க, என்கிட்ட பேசாம போனவங்க, என்கிட்ட வராம போனவங்களா இருக்காங்க. அதனால அவங்கள சொல்லி உனக்கு என்ன தெரியும், நான் என்னோட புகழை பார்ப்பேனா உன் வேலையை பார்ப்பேனா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் என்னெல்லாம் பண்ணிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறவங்களும் இங்கே இருக்காங்க. அதனால அவங்கவுங்களுக்கு என்ன எழுதியிருக்கோ அது நடக்கட்டும். பட் எனக்கு ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நடந்ததும் கிடையாது. நானா யாருக்கிட்டையும் வாலண்டியராக போய் எந்த வேலை கேட்டு என்னை அவமானப்படுத்தணும்னு கிடையாது. ஸோ ஜென்ரலா ஆக்டிங் வந்து கேர்ள்ஸ்க்கு நல்ல கரியர் நினைக்கிறீங்களா? அதை நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமா கிடையாது. கிடையாதா? ஆக்டிங் எந்த வே ஆஃப் ஆக்டிங் கொடுத்தாலுமே அதில் வந்து ப்ராப்ளம் தான். இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்ல இண்டஸ்ட்ரி, ஏன் நீங்கள் வர வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் அதில் நான் வந்து பார்க்குறேன் நிறைய விஷயங்கள். நிறைய பேர் இங்கே பாதிப்பாகிறாங்க. இங்கே இது நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை, ஃபஸ்ட்டு நல்ல சம்பளம் இல்லாத வேலை, மரியாதையே இல்லாத வேலை, புரியுதுங்களா? இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஏன் வேலை செய்யணும்? பணத்துக்காக வேலை செய்யணும், அல்லது உங்கள் பேருக்காக புகழுக்காக வேலை செய்யணும். பழம்பெரும் நடிகைகள் புகழோடு இருந்தவங்கள ஒரு பேர் சொல்லுங்க பார்ப்போம், இல்லையே. அப்போ இதெல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, காணல் நீர் மாதிரி தானே, தெரியற மாதிரி இருக்கு ஆனா தெரியல. ஸோ இதெல்லாமே யாருமே இங்க நிரந்தரமான அழகின்னு யாருக்குமே இல்லை, மாறிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொருத்தரும் அழகா தெரியுறாங்க, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்து கரியரா சூஸ் பண்றதுக்கு நான் என் ஃப்ரெண்டா இருந்தாலோ அல்லது என்னுடைய ஃபேமிலியா இருந்தாலும் நான் வேண்டாம், வேற நெக்ஸ்ட் வேற ஏதாவது யோசிங்கன்னு சொல்லுவேன். கமல் சார் படத்துல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துச்சுன்னா நடிப்பீங்களா? எந்த படத்துல வந்தாலும் நடிப்பேன், இன்னாருன்னுலாம் கிடையாது. ஜென்ரலி இப்ப பாத்தீங்கன்னா கமல் சார் படத்துலதான் கதை வந்து வேற லெவல்ல இருக்கும், சொல்லவே வேணாம், எல்லா விஷயமும் இருக்கும். ஆனாலும் கண்டிப்பா எல்லா படத்துலயும் ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்கும். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? உங்க ஒப்பீனியன் என்ன? மொத்தம் மனித மனங்களோடு ஒத்து போனது தானே. எப்படி எல்லாமே தேவையோ அது மொத்தம் வேணும். அதுல எல்லாம் நான் வந்து அப்படியெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் தப்புன்னுலாம் சொல்லவே மாட்டேன். பல்லு இருக்கிறவன் பக்கவாடா திங்கிறான், அவ்வளோதான். அவருக்கு லக்கு இருக்குது, அவங்க நடிகைகளும் அவருக்கு கொடுக்க தயாரா இருக்காங்க. மொத்தம் வந்து ஒன்றும் மிகப்பெரிய தவறான செயலெல்லாம் கிடையாது. அது எல்லாருக்கும் எல்லாரும் கொடுத்துக்கலாம், யார் வேணாலும் வாங்கிக்கலாம், அதிலெல்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். அந்த கதைக்கு தேவையான நிச்சயமா வாங்கிக்கலாம், கொடுத்துக்கலாம், இருக்கலாம். அது கமல் சார் தான் கொடுக்கணும்னு இல்லை, அஜித் சார் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம். ஆனால் நாங்கள் அந்த தேவையாக இருந்தால் கொடுங்கன்னு தான் சொல்லுவோம். சில பேர் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு. அது எப்படின்னா இந்த ஃபேமிலி ஓரியன்டாக வந்து நடிகையாகவோ நடிகனாக வரும்போது அவங்க ஃபேமிலி ஒரு ப்ரெஷர் இருக்கும், நீ இப்படியெல்லாம் நடிக்கக்கூடாதுன்னு. அந்த டைரக்டர் படம் எடுத்தால் கிஸ் சீன் வைக்க மாட்டார், அந்த ஹீரோ படமாக நடித்தா கிஸ் சீன் பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணு ஹீரோயினை நடிக்கும் போது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் நடிகையாக ஒரு தெரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது, ஒரு படம் தானே அப்படின்னு யோசிக்கணும். ஒரு ஹீரோயின் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எக்ஸாக்டா வேணும் மேம்? எந்த குவாலிஃபிகேஷன் வேண்டாம், உணர்வுகளை புரிஞ்சா போதும். உங்களுக்கு திட்டினா கோபம் வரணும், ஒரு நகைச்சுவை சொன்னா சிரிப்பு வரணும், ஒரு விஷயத்த பார்த்தா ஃபீலிங்ஸ் வரணும். அது சொல்லணும்னு இல்லை, ஜாலியா ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு அது உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளா கூட இருக்க வேண்டாம், நம்மள அறியாம நம்ம சிரிப்போம்ல ஹே அப்படின்னு, அது இருக்கணும். அந்த உணர்வுகள் இருக்கணும். அதுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் தேவையே கிடையாது. குவாலிஃபிகேஷன்லாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறது தானே. ஆட தெரியணும், பாட தெரியணும். அந்த காலத்து நடிகர்களுக்குலாம் என்ன தெரிஞ்சுது? கிட்டத்தட்ட எனக்கு வந்து 60கள்லேருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய, 80 கூட சொல்ல முடியாது, 70 வரைக்கும் பரதநாட்டியம் மட்டும் தான் தெரியும். அவங்க அந்த கண்ணை வச்சே பல படங்கள் நடிச்சிருப்பாங்க. கண்ணுலயே அவங்களுடைய எல்லா விதத்தையும், கோபம், ஆத்திரம், வருத்தம், வேதனை, காதல் அப்படின்னு நவரசத்தையும் அந்த கண்ணுலயே 2 கண்ணுலயே காட்டியிருப்பாங்க. அவங்கள நம்ம எவ்வளோ ரசிச்சிருக்கோம். அந்த நடிகைகளோட எந்த துளி அழகு கூட இன்னைக்கு இருக்கிற நடிகைகளுக்கு கிடையாதே. ஸோ அதனால வந்து இதுதான் ஒரு நடிகைக்கு வேணும்லாம் கிடையாது. உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், அதை வெளிப்படுத்த தெரியணும், அவ்வளவுதான். சூப்பர். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மாத்திக்கலாம் உங்ககிட்ட அப்படின்னு உங்களுக்கு தோன்றது ஏதாவது உண்டா? நிறைய கோபப்படுறேன், நிறைய கோபம் வருது, அதை மாத்தணும்னு நினைக்கிறேன்.
என்னால மாத்தவே முடியல. நியாயமான காசுக்கு தானே உங்களுக்கு கோவம் வரும். அதுதான், அது நியாயம்தான். பட் எனக்கு தானே அது நியாயம், உங்களுக்கு அது நியாயம் இல்லைல்ல. ஏன்னா நான் ரோட்ல இறங்கி அடிக்கும்போது என்னுடைய வலிக்கு நான் அடிக்கிறேன், அதனால நான் நிறைய இழந்தேன். எல்லாருமே இன்னைக்கு வந்து நான் எவ்வளவோ நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன ரேகா நீ ஃபயர் மாதிரி இருக்கேன்னு கேட்குறாங்க. ஏன் நீ ஃபயரா இருந்தேன்னு யாரும் கேட்கறது இல்ல. இல்ல அதான் ஏன் நீ ஃபயரா இருந்தேன்னு யாரும் கேட்கறது இல்ல. 2வது ரேகா நீ ஒரு தீக்குச்சி தானே, வா நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் சொன்னதில்ல. என்னோட கோபம் வந்து எனக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்கலன்னு ஒருத்தனால அடிக்கவே மாட்டேன். சொசைட்டிக்கான கோபம் தான். என் வீட்டுக்காரர் என் மேல கோவப்பட்டாருன்னு நான் கோவப்பட மாட்டேன். என் பொண்ணு என் மேல அதுக்கெல்லாம் கோவப்பட்டதே கிடையாது. என்னுடைய விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த சொசைட்டிக்காக மட்டும்தான். யாராவது எச்ச துப்புனா போய் வம்புக்கு இழுப்பேன். நான் ரோட்ல எச்ச துப்புற அப்படின்னு கேட்பேன். சிக்னல் மீறின என்ன மீறுற அப்படின்னு இறங்கி நின்று கேட்பேன். அந்த மாதிரி தெருச்சண்டை தான் போட்டிருக்காருனே ஒழிய என்னோட கோபங்கள் வந்து எனக்கு அதுக்காக இதுக்காக அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் கோபப்படாம இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமோ, இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டாமோ அப்படின்னு நினைப்பேன். ஆனா அந்த கோபம் தான் என்னை இங்கேயும் வந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஸோ பீப்புளுக்கு, முக்கியமா விமனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சஜஷன், அட்வைஸ் எதுனாலும். எல்லாருக்கும் தெரியும் நான் ஒன்றும் அட்வைஸ் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணல. தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இங்க வந்து உலகத்துல பார்த்துக்க முடியாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி இருந்தா அது வரவே வராது. ஸோ எவ்ரிதிங் கேன். அப்படி ஒண்ணு இல்லைன்னா அது இல்லை, நம்ம இல்லைன்னு அர்த்தம். ஸோ உங்களால முடியாதுன்னு ஒண்ணு சொன்னா அதை என்கிட்ட கொடுங்க, நான் பண்ணி காட்டுறேங்கிற தைரியத்தோட இருங்க. 2வது அவன் மிரட்டுறான், இவன் மிரட்டுறான், அதுக்கு பயந்து இதுக்கு பயந்தெல்லாம் நம்ம வாழ வேண்டியதில்லை. என்னோட வாழ்க்கை நான் தான் வாழணும். யார் மிரட்டினாலும் அவங்கள நீ தள்ளி வச்சிரு. தைரியமா உங்களோட லைஃப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜெயிக்கணுங்கிறது அவசியமே இல்லை, ஆனா வாழணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அவ்வளவுதான். நான் வந்து இது ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரே தான். உயிர் உயிர் தானே, வலிச்சா வலிச்சதானே. எனக்கு அடிச்சாலும் வலிக்கும், அவருக்கு அடிச்சாலும் வலிக்கும். ஸோ ஆணுக்கு பெண்ணுக்கு இல்லை, வலிகள் இல்லை. ஆண்கள் வலிகளை கொஞ்சம் மறைச்சு வைப்பாங்க, பெண்கள் ரொம்ப அதிகமா காட்டுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பட் சேம் பெயின். ஒரு சேஃப்டி பின் எடுத்து உங்களுக்கு குத்துனாலும் எனக்கு குத்துனாலும் என்ன பெயினோ அதே தான் அவருக்கும் இருக்கும். ஸோ அந்த பெயின் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம 3 பேரும் இது சரிசமமான வாழ்க்கைடா. ஆணுக்கும் அதே வலி, பெண்ணுக்கும் அதே வலி. அவன் டக்குன்னு அழமாட்டான், அவன் எப்படி அழறதுன்னு யோசிப்பான். ஏன்னா நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், ஆம்பளை பையன் அழக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். குழந்தையிலேயே அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பொம்பளை பிள்ளை நீ எங்க வேணாலும் அழு, ஒன்றும் இல்லை, உருளு உருளு பெரு பொறுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதுல இருந்து அவங்கள மாத்தணும், இவங்களையும் மாத்தணும். ஆணும் இங்க வாழ்ந்துதான் ஆகணும், பெண்ணும் இங்க வாழ்ந்துதான் ஆகணும். நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லை நீ இல்லை, நம்ம தான் அப்படின்னு ஒரு லைனுக்கு வந்துட்டோம்னா அவனால உங்களுக்கோ என்னால இன்னொருத்தருக்கோ, ஆனால பெண்ணுக்கோ பெண்ணால ஆணுக்கோலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஃபோக்கஸ் உங்க லைஃபை, சந்தோஷமா இருங்க. நிறைய ஸ்ட்ரகிள் தான். எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. அப்படி நடக்கும்போது அதை ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. நீங்க இதே மாதிரி இந்த போல்ட்னஸோட இருக்கணும். உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகணும். இன்னும் நீங்க நிறைய படங்கள் நடிக்கணும். வரட்டும், வரும்போது நடிப்போம்.